அன்பார்ந்த பத்மாபுரம் வாக்காளர் பெருமக்களே, வணக்கம். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக நான் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் தனியார் வன பாதுகாப்பு சட்டம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த சட்டத்தை விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம். வேலை வாய்ப்பு என்பது இல்லாத ஒரு மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் தொழில்நுட்ப பூங்கா டெக்னோ பார்க் ஏற்படும் என்று சொன்னால் படித்த மாணவர்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும். எனவே தொழில்நுட்ப பூங்காவை இந்த மாவட்டத்திலே கொண்டு வருவதற்காக அரசை வலியுறுத்துவேன். அதே போன்று ரப்பருக்கு அதிகமான விலை இல்லை, குறைந்தபட்ச விலை என்பது நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவேன். முந்திரி ஆலை என்பது கச்சா முந்திரி இல்லாத காரணத்தாலே அது தொழில் என்பது அறிவித்து தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்த பலாயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் இந்த தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக அரசை வலியுறுத்துவேன். கல்குவாரிகளை இந்த மாவட்டத்திலே அரசே ஏற்று நடத்தினால் நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நியாயமான விலையில் கல் கிடைக்கும், ஜல்லி கிடைக்கும். எனவே அரசை ஏற்று நடத்த வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களை என்பது மேம்படுத்த வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, திருப்பரப்பு போன்ற சுற்றுலா தலங்களை என்பது மேம்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று இந்த மாவட்டத்திலே குறிப்பாக இந்த தொகுதியில் கூட புதிய சுற்றுலா தலங்களை என்பது ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி அரசு மருத்துவமனைகள், குறிப்பாக தக்கலை அரசு மருத்துவமனை, குலசேகரம் அரசு மருத்துவமனை, இந்த மருத்துவமனைகளை அவருடைய மேம்படுத்தப்பட வேண்டும். அவருடைய அடிப்படை வசதிகளை என்பது பெருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய மாவட்டத்திலே பட்டா, வீட்டுமனை பட்டா இல்லாத ஏராளமான ஏழை குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா என்பது வழங்க வேண்டும். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பிரச்சனைகளுக்காக எண்ணற்ற போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். என்னை வெற்றி பெற செய்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக போராடுவேன். சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பேன். அரசோடு வலியுறுத்தி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதற்காக ஆவண செய்வேன் என்று அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த தேர்தல் நாளில் உங்களுடைய அன்பான வாக்குகளை அறிவால் சுற்றிய நட்சத்திர சின்னத்திலே அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அறிவால் சத்தியம்